இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த நல்ல நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். யோவான் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். தாமதம் தேவ மகிமையை காணச் செய்யும். இயேசு அற்புதங்களை செய்கிறவர். இயேசு நம்மை அதிசயங்களை காண பண்ணுகிறவர். ஆனா இன்னைக்கு நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் என்ன இருக்கு? ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை துரிதமாய் செய்திருந்தால் நலமா இருக்குமே, நான் நினைச்ச நேரத்தில் இந்த காரியம் நடந்திருந்தா எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும். இந்த காரியம் தடையா இருக்கு, இந்த காரியம் தாமதமாகிட்டே இருக்கு. ஐயோ, என் வாழ்க்கையில மட்டும் எந்த காரியமா இருந்தாலும் தாமதமாக்கி கொண்டே இருக்கிறதே அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? இயேசுவை அதிகம் நேசித்த ஒரு குடும்பம், இயேசு இப்பொழுது வந்து விடுவார், எங்கள் சகோதரனுக்கு உதவி செய்ய ஓடோடி வருவார் என்று காத்திருந்தார்கள். இயேசு வரல. மரணத்துக்கு ஏதுவான வியாதியா இருக்கிறான் நீங்க நேசிக்கிற லாசரு, அதனால தயவா நீங்க வரணும்னு சொல்லி செய்தி அனுப்பப்பட்ட பிறகு நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள் இந்த சகோதரிகள். இயேசு பாருங்களேன், வரல. கடைசியில் அந்த சகோதரன் மரித்து போகிறான். அந்த அடக்க ஆராதனை கூட வரல. இப்ப 3 நாட்கள் கடந்து விட்டது. 4வது நாள் இன்னைக்கு இயேசு வருவார்னு அவங்க கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. ஆனா திடீர்னு ஒரு செய்தி வருது, இயேசு வந்திருக்கிறார். 4வது நாள் மரித்த பிறகு. இவ்வளவு தாமதமா இயேசு வந்ததுனால எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? அதான் எங்க சகோதரன் மரித்து விட்டானே, அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆயிட்ட, அவன் சரீரெல்லாம் அழுக ஆரம்பிச்சிருக்குமே, இனி அந்த கல்லறை கிட்ட போனாலே நாற்றம் எடுக்குமே. அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் 4வது நாள் வந்தது தாமதம் அல்ல, என் மகிமையை உங்க வாழ்க்கையில வெளிப்படுத்துவதற்கு. நீங்க நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற அந்த காரியத்துல என் மகிமை வெளிப்பட போகிறது. ஆண்டவர் 4 நாட்களுக்கு பிறகு லாசருவை உயிரோடு எழுப்பி தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். தேவ பிள்ளைகளே, உங்க லைஃப்ல சில குறிப்பிட்ட காரியங்கள் தாமதமாயிட்டே இருக்கா? திருமண காரியங்கள் தாமதமாயிட்டே இருக்கா? தேவ மகிமை அதுல பார்ப்பீங்க. ஒரு குறையில்லாம கல்யாணம் நடக்கும், நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும். எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க, இப்ப உண்மையிலே இது கர்த்தர் கொடுத்த ஈவு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். குழந்தை பேரு தாமதமாகி கொண்டே இருக்கிறதா? திருமணமாகி ஆண்டுகள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. இன்னும் அந்த புத்திர பாக்கியம் எனக்கு இல்லையான்னு ஏங்கிட்டு இருக்கீங்களா? தேவ மகிமை வெளிப்பட்டு உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். அப்படி கிடைக்கிற குழந்தை எப்படிப்பட்ட குழந்தையா இருக்கும் தெரியுமா? சாமுவேல் தீர்க்கதரிசி போல தேசமே அறியத்தக்க பிரபலமான ஒரு குழந்தையா இருக்கும். என் வேலை, அதற்காக நான் எடுக்கிற முயற்சி எல்லாம் தடைப்பட்டுட்டே இருக்கு, ஒரு வேலையும் கிடைக்க மாட்டேன், நிரந்தரமா எனக்கு வேலை இல்லாம நான் கஷ்டப்படுறேன், பொருளாதாரத்துல நான் ரொம்ப நெருக்கடியில இருக்கேன், வேலை நிமித்தம், வேலையில ஏற்பட்ட தாமதத்து நிமித்தம் சோர்ந்து போயிருக்கீங்களா? அதுல தேவ மகிமை வெளிப்படும். அப்போ வெளிப்பட்ட அந்த வேலை எப்படின்னு தெரியுமா? உங்க எஜுகேஷனல் பேக்ரவுண்டை தாண்டி கிடைச்ச வேலையா இருக்கும். உங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு இந்த வேலை எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி பாத்தீங்களா, ஆனா அந்த மாதிரி ஒரு உயர்ந்த வேலையை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். இந்த வேலையில இத்தனை வருஷம் வேலை பார்த்தாலும் இவ்வளவு சம்பளம் கிடைக்காது, ஆனா கர்த்தர் தந்த வேலையில ஆரம்பத்திலே இவ்வளவு சம்பளம் கிடைக்க ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறாரு. அப்படிதான் ஆண்டவர் தருகிற வேலை இருக்கும். உங்க தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள், மாற்றங்கள், விருத்தி வராததுனால தொழில பல ஆண்டுகளா தாமதத்தையே சந்திச்சு ஒரு மாதிரி விரக்தியோட தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்களா? தேவ மகிமை வெளிப்பட்டால் அந்த தொழில உங்க ஏரியாவில் நீங்க எல்லாரை காட்டிலும் நல்ல பிசினஸ் பண்ற ஒரு ஆளா அறியப்படுற மாதிரி இருக்கும். உங்க குடும்ப வாழ்க்கையில தேவ மகிமை வெளிப்பட்டா எல்லாருக்கும் அது ஒரு மாதிரியா கர்த்தர் மாற்றி தருவார். உங்க ஊழியத்துல தேவ மகிமை வெளிப்பட்டா ஆத்துமாக்கள் உங்களை தேடி வருகிற சூழலை அது உருவாக்கி தரும். தேவ மகிமை நிச்சயமா உங்க வாழ்க்கையில வெளிப்பட போகிறது. தாமதம் தாமதம் சொல்லி அப்படியே துவண்டு போயிருக்கிறீங்களா? உங்கள்ட்ட தான் கர்த்தர் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறார். தேவ மகிமை நிச்சயமாக அந்த தாமதத்தில் வெளிப்படும். எங்கேயும் நடந்துராதது, யாருக்கும் நடந்துராதது, யாரும் கேள்விப்பட்டிராத ஒரு புதுமையான அனுபவத்தை கர்த்தர் உங்கள் வாழ்வில் செய்வார். தேவனே, தாமதம் தேவ மகிமைக்கே என்பதை உம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar,
Elsurai Ministries, 9500252586, Surandai.